ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வ்ளாகில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் என்னோடய டே வந்துட்டு 6 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. எழுந்த உடனே என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து என்னோடய பெட் க்ளீன் பண்ணுறது தான். நம்ம பெட் நீட்டாக இருந்துச்சுன்னா அந்த டேவே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். மார்னிங் எழுந்த உடனே நமக்கு பிடிச்ச ஒர்க் ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒர்க் வந்துட்டு கோலம் போடுறது. எனக்கு அவ்வளோவா கோலம் போட தெரியாது, ஆனாலுமே ட்ரை பண்ணி ஏதாவது ஒன்று போட்டுருவேன். நான் ஆல்ரெடி பார்டர் போட்டு வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சமாக தொடச்சிட்டு அங்கேயும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான கோலம் தான், 7 புள்ளி கோலம். நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் மம்மி சொல்லி கொடுத்தாங்க. பட் ஸ்டில் இப்போவும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவேன். ஆனாமே கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவேன். இந்த டைல்ஸில் வந்துட்டு போடுறதுனால கொஞ்சம் டிசைன் வந்து கோணையாக ஆகிடுது. இதே கொஞ்சம் ரஃப்பான சர்ஃபேஸில் போட்டோம்னா இன்னும் கூட கோலம் அழகாக வரும். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்துட்டு நான் கொஞ்சமாக வெந்தய தண்ணி வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்துட்டு குடிச்சிக்க போகிறேன். வெந்தய தண்ணி காலையில் குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். இப்போ வந்து நான் பார்க்குக்கு கிளம்பிட்டேன். கொஞ்சமாக ஃப்ளாஸ்கில் தண்ணி ரொப்பிக்கலாம், ஏன்னா அங்கே தாகடிச்சிச்சின்னா குடிக்கிறதுக்காக. பார்க் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதனால் நம்ம காரில் தான் போகணும். இங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க, ஜாகிங்க்கு, ரன்னிங்க்கு, வாக்கிங்க்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வருவாங்க. இவங்களை பார்த்தாலே வந்துட்டு நமக்கும் வந்துட்டு மோட்டிவேட் ஆகிடும். டெய்லி மார்னிங் அவுட்டோர் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி நம்மள மாதிரி அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து மார்னிங் ஒரு வேளையாவது அவுட்டோர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ வந்து நான் பேக் டு ஹோம் போக போகிறோம். வீட்டுக்கு வந்த உடனே செம்மையாக பசிச்சிருச்சு, அதனால் ஒரு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு தோலோடு சாப்பிட்டா தான் பிடிக்கும், ஆனால் இப்போ வந்து இந்த ஆப்பிளில் கொஞ்சம் வேக்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் தோல் மட்டும் நீக்கிட்டேன். ஒரு 5 ட்ரை கிரேப்ஸ் வந்துட்டு முன்னாடி நாளே வந்து ஊற போட்டிருந்தேன். ஆப்பிளோட இதுவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த கிரேப்ஸில் வந்து பிளாக் டாட்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். அதனால் கொஞ்சம் நோண்டி வேலைலாம் பார்த்துட்டு தான் நான் சாப்பிட்டுவேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்புவார். அவருக்கு கொஞ்சம் அயனெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து குளிக்க போயிடுவேன். குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு தீபம் வைக்க போகிறேன். அப்புறம் ஒரு 2 ஊதுபத்தி வந்து கொளுத்தி வச்சிட்டேன். இப்போ அனிதா ஆண்டி வந்து எங்களுக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சாலட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து குக்கும்பர் ப்ளஸ் பீட்ரூட்டில் சாலட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. கொஞ்சமாக ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு நானும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன். மார்னிங் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் கிளம்பிடுவார். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:45 கிட்ட ஆகுது. இன்றைக்கி வந்து நான் வந்து வீட்டெல்லாம் கூட்ட போகிறேன். அனிதா ஆண்டி வந்து அப்படியே வீட்டை வந்து மாப் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ க்ளீனிங் வேலைலாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பயங்கர வெக்கையாக இருந்துச்சு. நானும் ஆண்டியும் கொஞ்ச நேரம் ஏசியில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டி வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நான் பால்கனியில் இருக்க கொஞ்சம் பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது தான். என்னுடைய மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.